வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒருவருக்காக உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி ஏமாந்த ஒரு மனிதர்கள் என்றால் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உண்மையாக நேசிக்கும் மனிதர்கள் சில நேரங்களில் தங்களுடைய கனவுகளையே விட்டு கொடுப்பார்கள். அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காதல் வாழ்க்கையிலோ, திருமண வாழ்க்கையிலோ, நண்பர்கள் வாழ்க்கையிலோ, குடும்பத்திலோ நீங்கள் ஒருவருக்காக உங்களுடைய வாழ்க்கையில பணத்திலிருந்து உங்களுடைய நேரங்கள், உங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்கள் என அனைத்தையும் அவர்களுக்காக கொடுத்து நீங்கள் உதவி செய்தீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய நிலைமைகளையே மாற்றி போட்டிருக்கும். அது வரைக்கும் நல்ல ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மற்றவங்களுக்காக நீங்கள் எப்பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தியாகம் செய்ய ஆரம்பித்து கொண்டீர்களோ அப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் என்பது தானாகவே ஏற்பட தொடங்கியிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு முடிவுகள் நிச்சயமாகவே இருந்திருக்கலாம். இது எப்படி ஏற்பட்டது, இது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். வேலை வாய்ப்பை கூட சில நபர்கள் கூறினார்கள் என்று நீங்கள் அதை கூட விட்டுட்டு வந்திருக்கலாம். குடும்ப முடிவுகளை கூட மாற்றி எடுத்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையின் பாதையில் வேறு திசைக்கு கூட திருப்பி போட்டிருக்கலாம். இதற்கெல்லாம் காரணம் யார்? அந்த ஒரே ஒரு நபர். அந்த ஒரு நபரை இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மறக்கவே மாட்டீர்கள். இவர் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று நீங்கள் நினைத்து அனைத்தையுமே அவர்களுக்காக நீங்கள் தியாகம் செய்தீர்கள். நீங்கள் தியாகம் செய்யும் பொழுது அது உங்களுக்கு நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையே ஒரு நாள் முடிய போகிறது. இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இதனால் ஏற்படுமா என்று நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது இதையெல்லாம் நாம் ஏன் செய்தோம் என்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு குழப்பங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே ஏற்படும். அந்த நாளில் உங்களுக்குள்ள ஏற்பட்ட வலி உறவு முடிந்ததாக மட்டும் கிடையாது, உங்களுடைய தியாகத்திற்கு மதிப்பு கிடைக்கவில்லை என்ற உணர்வுக்காகவும் உங்களுக்குள்ள ஏற்பட்டதாகவும் நிச்சயமாகவே மாறியிருக்கும். பல இரவுகளில் நான் எடுத்த முடிவு சரியாக இருக்குமா என்று உங்களையே நீங்கள் கேள்வி கேட்ட ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஜோதிடத்தில் சில உறவுகள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அனுபவங்களை தரலாம் என்று கூறப்படுது. அதே போலத்தான் மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இதுவரைக்கும் நடந்த சின்ன சின்ன ஏமாற்றங்களும் சின்ன சின்ன துரோகங்களும் ஒரு உறவின் மூலம் தான் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த ஒரு உறவு உங்களை விட்டு இனிமேல் பிரிந்தாலும் சரி, நீங்கள் ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது. இந்த ஒரு உறவை வைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், எப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்க்கைக்குள்ள மாறுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்குள்ள வந்துவிடும். எனவே இதனை மட்டும் இப்பொழுது நீங்கள் சரியாக புரிந்து வைத்துக் கொண்டால் போதும். இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு நன்றதாகவே நிச்சயமாக மாறிவிடும். அந்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழியாகவே இருந்தாலும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்கான முடிவுகளை முதலில் உங்களுடைய மன நிம்மதியை நினைத்து எடுக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை நீங்களே இப்பொழுது புரிந்து கொள்வீர்கள். இது புரிவதற்காகத்தான் சில உறவுகள் உங்களுக்குள்ள வந்திருப்பார்கள். நிச்சயமாக இது உங்களுக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். அதே போல் இரவும் பகலும் தூக்கமில்லாமல் நீங்கள் சிந்திய உழைப்புகளும் உங்களுடைய புத்திசாலித்தனமான யோசனைகளும் உங்களை சார்ந்தவர்களால் மட்டுமே தான் சுரண்டப்பட்டிருக்கும். நம்முடைய நண்பர்களுக்காகத்தானே, நம்முடைய உறவினர்களுக்காகத்தானே, நமக்கு பிடித்தவர்களுக்காகத்தானே என்று நீங்கள் நேரங்கள் காலங்கள் பார்க்காமல் அவர்களுக்கு நீங்கள் செய்து கொடுத்த உழைப்புக்கு மதிப்பு என்பதும் கிடைக்காமல் போயிருக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்களும் கிடைத்திருக்காது. பணம் என்பது கூட இன்று வரும் நாளை போகும். ஆனால் நான் செய்து கொடுத்த நன்றியை அவன் ஒரு நாளும் மறக்க மாட்டான் என்று நீங்கள் மனதிற்குள் நினைத்து கொண்டுத்தான் இருந்தீர்கள். அது எல்லாமே இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறத் தொடங்கியிருக்கும். ஏன் இப்படி நடந்தது, அவர்களுக்கு ஏன் நான் எல்லாத்தையும் செய்து கொடுத்தேன் என்று நீங்களே யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமைகளுக்கு கூட நிச்சயமாக தள்ளப்பட்டிருக்கும். உங்களின் திறமைகளையும் உழைப்பையும் தங்களுடையது போல காட்டிக்கொண்டு அதற்கான பாராட்டையும் புகழையும் பலனையும் வேறு ஒருவர் தட்டுப்பறித்து சென்ற போது நெஞ்சடைத்து போய் நின்ற ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. உழைப்பு உங்களுடையது, ஆனால் பலன் வேறு ஒருவருக்கு என்ற அநியாயத்தை அமைதியாக சகித்து கொண்டவர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருந்திருப்பீர்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கூறுங்கள். மறக்காம கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்
பெற்றோர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரத் தொடங்கும். யாரை நம்ப வேண்டும், யார் மீது அதிகப்படியான நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை நீங்களே இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் உதவிகள் தானாகவே கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுத்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் இருந்தால்தான் என்னால் இந்த ஒரு வேலையை செய்ய முடியும், எந்த ஒரு இடத்திற்கும் போக முடியும் என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மறந்துவிட்டு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த முடிவை எடுத்தாலும் அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையே தேடி கொடுத்துவிடும். பழைய பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வீட்டினை பிடித்த விதத்தில் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக மாறிவிடுவீர்கள். உயர்நிலை கல்வியில் முன்னேற்றங்கள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். செயல்பாடுகளில் இப்பொழுது துரிதம் என்பது மேம்பட தொடங்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். மூத்த சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் என்பது ஏற்படக்கூடிய ஒரு தருணங்களும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் இப்பொழுது கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நண்பர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. வாழ்க்கையில் சில கதவுகளை நம்முடைய முயற்சியானது திறக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சில கதவுகளை மனிதர்கள் திறந்து வைப்பார்கள், ஆனால் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நண்பர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு அறிமுகங்கள், ஒரே ஒரு அழைப்பு அல்லது ஒரு பரிந்துரை உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி போட்டிருக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் அமையும். உங்களுடைய நண்பர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கேட்டு நடந்து கொண்டால் எல்லாமே உங்களுக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் அல்லது பழைய தொடர்புகள் மூலம் புதிய வாய்ப்புகள் உருவாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். வேலை, தொழில், வியாபாரம் அல்லது புதிய முயற்சி எதுவாகவே இருந்தாலும் ஒரு நல்ல மனிதரின் உதவி வாழ்க்கையில புதிய திசைகளை காட்டி கொடுக்கும் என்பதை உணரக்கூடிய ஒரு நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். ஜோதிடத்தில் சில காலங்களில் சமூக தொடர்புகள் அதிக ஒரு பலனை தரும் என்று கூறப்படுகிறது. அதனாலேயே பல நல்ல உறவுகளை மதியுங்கள், புதிய மனிதர்களை சந்தியுங்கள், வாய்ப்புகளையும் திறந்த மனதுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சிறிய சந்திப்பு கூட உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பமாகவே மாறக்கூடிய ஒரு நேரங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் அமைந்து அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் இப்பொழுது கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களை மதிக்காதவர்கள் உங்களுடைய வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு நேரங்களானது பிறந்துவிட்டது. உங்களுடைய திறமையை குறைத்து மதிப்பிட்டவர்கள் இப்பொழுது உங்களை முழுமைக்கும் நம்ப ஆரம்பிப்பார்கள். உங்களை சுற்றி அவர்கள் வருவார்கள். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் நிச்சயமாக மாறி விடுகிறீர்களா இல்லையா என்பதையும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. உழைப்பு உங்களுடையது, ஆனால் பலன் வேறு ஒருவருக்கு என்ற அநியாயத்தை அமைதியாக சகித்து கொண்டவர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருந்திருப்பீர்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கூறுங்கள். மறக்காம கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள் பெற்றோர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரத் தொடங்கும். யாரை நம்ப வேண்டும், யார் மீது அதிகப்படியான நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை நீங்களே இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் உதவிகள் தானாகவே கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுத்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் இருந்தால்தான் என்னால் இந்த ஒரு வேலையை செய்ய முடியும், எந்த ஒரு இடத்திற்கும் போக முடியும் என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மறந்துவிட்டு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த முடிவை எடுத்தாலும் அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையே தேடி கொடுத்துவிடும். பழைய பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது.
வீட்டினை பிடித்த விதத்தில் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக மாறிவிடுவீர்கள். உயர்நிலை கல்வியில் முன்னேற்றங்கள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். செயல்பாடுகளில் இப்பொழுது துரிதம் என்பது மேம்பட தொடங்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். மூத்த சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் என்பது ஏற்படக்கூடிய ஒரு தருணங்களும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்கள்